ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சுரக்காய் குழம்பு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி இந்த சுரக்காய் குழம்புக்கு நான் 3 சுரக்காய் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு நம்ம எப்போவுமே சுரக்காய் பிஞ்சு சுரக்காயாக பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா முத்தின சுரக்காயில் உள்ள சீட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ஃப்ளஷ் நமக்கு கிடைக்காது. அதனால் நல்லா தோல் லைட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிஞ்சு சுரக்காயாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சுரக்காயோடைய தோலெல்லாம் நல்லா சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய். இது நான் 3/4 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அது கூட வரமிளகா, காரத்துக்கு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன். அடுத்தது 3லிருந்து 4 பல்லளவுக்கு பூண்டு. இப்போது நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருட்களையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்ப்போம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். இது சூடானதுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பிங்கிஷ் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம நல்லா நறுக்கி வச்சுருக்கிற சுரக்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சுரக்காய் சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளில் ஒன்று. இது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை சுத்தம் பண்ணும். உங்கள் கிட்னிக்கு ரொம்ப நல்லது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கூட ரொம்பவே ஏற்ற காய். இது மெயினாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை அடிக்கடி உங்கள் டயட்டில் சேர்த்திக்குங்க. ஏன்னா இதை ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த சுரக்காயை கட்டாயமாக வீக்லி 2 உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காயில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயை இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த காய் ஓரளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காய் ஒரு 50% குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் இதிலையே தண்ணியும் விட்டுருக்கு. இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி ஒரு செமி கிரேவியாக இருக்கும்போது தான் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த காய் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு 2 முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஒன்று, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அடுத்தது, இந்த காய் ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது கடித்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஒரு மூடி போட்டு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா ஒரு 75 to 80% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கூட கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்தா போதும். கடைசியாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பசும் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். சூப்பரான நம்ம சுரைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே சுரைக்காயில் சாம்பார் கூட்டுன்னு செஞ்சு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். அடுத்த முறை நீங்கள் சுரைக்காய் வாங்கினீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.